الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏகோவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை நழுவாது பின்பற்றிய அந்த சத்தி சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நம்மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்றென்றும் நிலவுமாக. கணிதத்திற்கும் பெருமதிப்புத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினாலே புனிதமிக்க மாதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் 5வது நாளை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பரக்கத்தையும் செய்வார்கள். கண்ணியமிக்கவர்களே, இன்றைய நாளிலே அகிலம் வியந்த அண்ணாவின் கற்பித்தல் முறை என்ற தலைப்பின் பேரில் நான் பேசுகின்றேன். இன்று உலகத்திலே ஒரு மனிதன் மதிக்கப்படுவது என்பது ஒன்று, அவன் கல்வி ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால் இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு தனி அந்தஸ்து கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த கல்வி ஞானம் என்பது யார் கொடுக்கிறா என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான்: யுத்தில் ஹிக்மத மன் யஷா வ மன் யுத்தில் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை தருவதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அப்ப ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் கிடைத்துள்ளது. கல்வி ஞானம் என்பது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் தருவதாக சொல்றான். அதே போல அந்த கல்வி ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, அவர்களுக்கு அதிகமாக நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யாரிடத்திலே கல்வி ஞானங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த மக்களிடத்திலே அதிகமான நன்மைகள் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். ஹிக்மா என்று சொன்னால் ஒரு காரியத்தை அதற்குரிய நேரத்தில், அதற்குரிய இடத்தில், அதற்குரிய முறையில் வைத்து அதுக்கு தோதுவான நிலையை நாம் பேசுவோம் அல்லவா, அதுதான் ஹிக்மத் ஆகும். கல்வி ஞானம் என்று சொன்னாலே நாம் வெளியே கொள்ளக்கூடாது, நாம் வெறும் புக்கிலிருந்து படிப்பது, அந்த ஏட்டில் எழக்கூடிய அது மட்டும் வாழ்க்கைக்கு வராது. நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்க என்று சொன்னால் சொல்வார்கள்: இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இந்த உலகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததின் நோக்கமே ஒரு ஆசிரியராக மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் எப்படி எல்லாம் இருந்தார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அந்த மக்கள் மீது போர் இருப்பதற்கு பயப்படுவார்கள். அப்படியே போர் கொண்டு வந்தாலும் கூட ஏன்னா இந்த மக்கள் நாம் போர் வந்தோம் என்பதாக வருத்தப்பட்டு திரும்பக்கூடிய மக்களாக தான் இருந்தார்கள். என்று சொன்ன அந்த அளவுக்கு மடங்கி வாழ்ந்த மக்கள். அந்த மக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பெரிய ஒரு தியாகம், ஒரு ஆசிரியராக சென்று ஒரு அணுகுமுறை, ஒரு கற்பித்தல் முறை என்ற கோட்பாடுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களின் மத்தியிலே செய்யக்கூடிய அந்த உழைப்பின் காரணமாக நட்சத்திரமாக மினினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் தன்னுஜூம், நட்சத்திரத்தை போன்றவர்கள், யார் அவரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவிற்கு சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியதற்கு என்ன காரணம்? ஒரு ஆசிரியராக, ஒரு கற்பித்ததின் காரணமாக, ஒரு ஆசிரியராக வந்ததன் காரணமாக. இப்படி சஹாபாக்களை அல்லாஹ் சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்வான். அவரை நான் பொருந்திக் கொண்டேன், அவரை நாம் பொருந்திக் கொண்டோம் என்று சொல்வான். அந்த அவருக்கு வெறும் மக்களாக இருந்த மக்களை எல்லாம் மாநிலங்களாக மாற்றியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைதான், அவருடைய அணுகுமுறை தான்.
அவருடைய அந்த கற்பித்ததின் காரணமாகத்தான் சஹாபாக்கள் ஒரு வைரமாக மின்னி காமித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு முன்பதாக மதீனாவுடைய அந்த மஸ்ஜித் நபவியிலே ஒரு ஓரத்திலே ஒரு கூடாரத்திலே திண்ணைக்குவார்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய மதரசாவை ஆரம்பித்தார்கள். அதில் பலவிதமான ஆபீஸ்கள், பலவிதமான காரிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அந்த பாசறையிலே உருவானவர்தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக சொற்பமான காலத்திலே கிட்டத்தட்ட 5344 ஹதீஸிலே மன்னன் செய்து உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் கிதாபை அதிகமாக பார்த்து சொன்னால் அதிகமாக அபீ ஹுரைரத்தை பதிலாக அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை தான் அதிகமாக அந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூட மிக சொற்பமாக வாழ்ந்த சஹாபி. தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க இந்த கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில ஆசையிலே எப்பொழுதுமே அந்த அஸ்ஹாபு சுஃபா சொல்லக்கூடிய அந்த திணையிலேயே தன் வாழ்க்கை கிடைத்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்படி சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் வெறும் கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, தன் வாழ்க்கையிலும் செய்து காட்டினார்கள். வாழ்க்கையை நாம் இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கல்வி மூலமாக காட்டினார்கள். மென்மையை கையாளுங்கள், அதை எப்படி கற்றுக் கொடுத்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வருகிறார். வந்தவர் வேகமாக பள்ளியுடைய ஓரத்திலே சிறுநீர் எடுத்துள்ளார். சிறுநீர் எடுத்து பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் வேகமா ஓடி அவர் எடுக்க போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா விட்டுருங்க. அவரு இந்த சஹாபாக்கள் எடுத்துவதை பார்த்து பயந்துட்டார். பயந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி இருந்தார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விட்டுருங்க, உணர்ச்சி அடைஞ்சார். அவர் சொன்னாங்க, இது போதிக்கூடிய இடம், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம், திக்ர் செய்யக்கூடிய இடம், குர்ஆன் ஓதக்கூடிய இடம், இது போன்ற இடங்களிலே இது மாதிரி செய்யக்கூடாதப்பா என்றா சொல்லி அனுப்பிட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம் மென்மையாக இருக்க வேண்டும், மென்மைக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், யாருக்கும் நீ கடினமாக இருக்காதீர்கள், மென்மையை கையாளுங்கள் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மென்மையை கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி சஹாபாக்களிடையே வெறும் கிதாபுகள் மட்டுமல்ல, வாழ்க்கையே ஒரு கல்வியாக மாற்றி அமைத்தார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே சஹாபாக்களுடைய அறிவை ஊட்ட வேண்டுவதற்காக வேண்டி, அறிவை தூட்ட வேண்டுவதற்காக வேண்டி சில கேள்விகளை முன்வைப்பார்கள். சில கேள்விகளை முன்வைத்து அந்த சஹாபாக்களுக்கு சில எளிமையை கற்றுக் கொடுப்பார்கள். எப்படி ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்கிறார்கள், ஏழைகள் என்றால் யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அமர்ந்தக்கூடிய சபையிலே சொல்லுங்க, ஏழை என்றால் யார் என்று சொல்லும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், யாருக்கு பண வசதி இல்லையோ அவர்கள் தன்னுடைய நிலைமை போதோ சொன்னாங்க. யாருக்கு பண வசதி இல்லையோ அவங்க ஏழை என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி இல்லை, சஹாபாக்களுடைய சிந்தனை உலகத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை சிந்தித்து காட்டினார்கள். நாளை மறுமையில் ஒருவர் வருவான், அவருக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியிலே ஒரு ஜான் தான் இருக்கும். சொர்க்கத்தினுடைய எல்லா தகுதியும் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்காவது அநீதி நினைத்திருப்பான், யாரையாவது ஏசி பேசியிருப்பான், யாரை கூடியாவது அபகரித்திருப்பான், யாரையாவது திட்டி இருப்பான், யாரையாவது புற பேசியிருப்பான். இதன் காரணமாக அவனுடைய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்பதாக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் வந்து என்னை திட்டி இருக்கிறார், என் போல அபகரித்தார் என்பதாக தனக்கு உண்டான அநீதியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் வாங்கி கொடுக்கப்படும். ஒடுக்கப்பட்டு நன்மை இல்லாமல் காலியாக இருப்பார். ஆனால் இவரால் ஏற்பட்டப்பட்ட அநீதம் நிறைய இருக்கும். யாரெல்லாம் அநீதிக்குள்ளாக்கப்பட்டார்களோ மக்கள் அதிகமாக இருப்பார்கள். அவர்கள் இன்னும் சொல்வார்கள், ஆனால் இவருக்கு நன்மை இல்லை என்று சொல்லும் பொழுது பரவாயில்லை, இவர்களுடைய பாவத்தை நீங்கள் போடுங்கள். கடைசியாக அந்த மனிதர் நன்மையும் இழந்து பாவ சுமையோடு நரகத்திலே முகமுக தள்ளப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார். இவ்வளவுதான் கேள்வி. இப்படி ஒரு கேள்வி முன்வைத்து சஹாபாக்களிடத்திலே நேரடியாக சொல்லாமல் இது போன்ற கேள்வி முன்வைத்து அவருடைய உள்ளத்தை எல்லாம் மறுமையின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு கற்பித்தலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உள்ளத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மட்டுமல்ல, செயலாலும் செய்து காட்டுவார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அமர்ந்திருந்த தரையில ஒரு கோடு கொடுக்கிறார்கள், நீளமான கோடு.
கோடு போட்டு இடையில சைடுல நிறைய கோடு போடுறாங்க. கோடு சஹாபாக்கள் அமர்த்தி சொன்னாங்க, இந்த நேர் கோடு இருக்கிறதே இதுதான் அல்லாஹ்வுடைய கோடு. இடையில் வரக்கூடிய எல்லா கோடுகளும் ஷைத்தான் உங்களுக்காக வேண்டி வலிவித்து இருக்கக்கூடிய கோடு. ஆகிய காரணமாக நீங்கள் நேரான வழியில் சென்று கொள்ளுங்கள், ஷைத்தானை பாதை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஉ வலா தத்தபிஉ சுபல் ஃபதஃபரக பிக்கும். நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான பாதையாகும், ஆகவே இதிலே நீங்கள் பின்பற்றுங்கள், வேறு வழிகளில் பின்பற்றாதீர்கள், அவை அல்லாஹ்வின் வழியிலிருந்து உங்களை பிரித்துள்ளதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். இப்படி எப்படிலாம் கற்பித்தார்கள்? ஒரு கோடை வரைந்து இந்த கோடு அல்லாஹ்வுடைய கோடு, இந்த பாதை நேரான பாதையில் சென்றால் சுருக்கத்து சென்று விடலாம். ஆனால் இடையில் வரக்கூடிய ஷைத்தானுடைய தொல்லைகள் வந்தாலும் அதை நீ பின்பற்றினால் நீ கண்டிப்பாக நாசமாகிடுவாய் என்பதை ஆயத்தை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி சஹாபாக்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து ஒரு விஷயத்தை கற்பித்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியோடு மட்டுமல்ல செயலாலையும் சஹாபாக்கள் கற்றுக்கொடுத்தே பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சில கேள்விகளை முன்வைப்பார்கள். ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், முசாஃபிர் என்று சொன்னால் யார்? முசாஃபிர் என்று சொன்னால் யார் என்று கேட்கக்கூடியது சஹாபாக்கள் யார் சொல்லலாம், நீங்க சொல்லுங்கள் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபன் அவ் காபிர் சபீல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு அந்நியனை போல் வாழ், அல்லது வழியை கடந்து செல்லும் ஒரு பயணியை போல் வாழு என்று சொன்னால் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தை நாம் எல்லாம் ஒரு முசாஃபிராக, ஒரு பயணியாக வந்திருக்கிறோம் என்பதை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபியத்திலே சொல்லக்கூடிய இடத்திலே நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அல்லவா, இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமான சொற்பமான வாழ்க்கை, இந்த உலகத்தை நாம் எப்படி வாழ வேண்டும், ஒரு அந்நியனை போன்று, ஒரு முசாஃபிரை போன்று வாழ வேண்டும் என்று சொன்னால் மறுமைதான் நமக்கு நிரந்தரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகளை முன்வைத்து சஹாபாக்களுக்கு சில விஷயங்களை, மார்க்கத்துடைய விஷயங்களை கற்பித்தார் என்பதை நம்ம பேசியே பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்திலே சஹாபாக்களுக்கு கிதாபுகள் மட்டுமல்ல வாழ்க்கை தத்துவங்களை சொல்லி இப்படி எல்லாம் வாழ்க்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, அப்ப முஆத் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயம் எது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை பார்த்து சொன்னார்கள், நாளைக்கு நரகத்திலே ஒரு மனிதனை முகம் குப்புற தள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அவனுடைய தீய பேச்சுக்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்ல, ஒரு சமயம் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்திலே கடைசியா சில உபதேசத்திலே சொன்னார்கள், உங்களை நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நாவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை பிடித்து காட்டினார்கள், இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இலக்காரமாக ஒருவன் நரகத்துக்கு செல்வான் என்று சொல்வார். இப்படி சில விஷயங்களை சஹாபாக்களுக்கு இப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத், பொறாமை விட்டு நான் உங்களை எச்சரிக்கின்றேன். ஃபஇன்னல் ஹஸத யஅகுல் ஹஸனாதி கமா தஅகுல் நார். இந்த பொறாமை இருக்கின்றதே, நெருப்பு எப்படி விறகுகளை திங்குமோ அதே போன்று உங்களுடைய நன்மை எல்லாம் அழிக்கொள்ளும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்வார். எதற்காக வேண்டி? அந்த பொறாமை என்ற குணம் உங்களிடத்தில் வரக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு அழகான விஷயத்தை சொல்வார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் என்னென்ன அமலெல்லாம் செய்கின்றானோ அதற்கு பெற்றுக் கொள்கிறான். ஆனால் மரணத்திற்கு பின்பதாக அவன் எப்பொழுதுமே பின்தொடரக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்கள் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்பிக்கிறார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் மௌத்தாகி போய்விட்டால், மரணத்தை விட்டால் அதற்கு பின்னாக உங்களுக்கு எந்த அமலுமே வரப்போவதில்லை, அதற்கு முன்பாக உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால், மௌத்தாக போய்விட்டால் அவரோட அமல் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது சொன்னார்கள். இல்லா மின் ஸலாத்தி, 3 தவிர. ஒன்று, இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, அவன் செய்யக்கூடிய தான தர்மம். சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய தான தர்மம் இருக்கிறதே மரணத்திற்கு பின்பும் கூட வந்து கொண்டே இருக்குமா. அதே போன்று
ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கல்வி. அவன் வலது சாலிஹன் எதிரொலகு ஒரு சாலிஹான குழந்தை தன் தகப்பனுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தை. இந்த மூன்று விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்பித்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு உண்டான பாடம் தான். மௌத்துக்கு பின்பதாக நாம் அறிவிக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்று சொன்னால் அதற்கு முன்பதாகவே தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். முதல் ஒன்று சதகுதுல் ஜாரியா, அதிகமாக தான தர்மங்கள் செய்யும். தான தர்மத்தின் சதகுதுல் ஜாரியான்னு சொன்னா எப்பவுமே நிறைய தர்மம் எப்பவுமே இருக்கும். உதாரணமா பள்ளி கட்டி கொடுக்குறாங்க, அந்த பள்ளிக்கு உதவி செய்வது. உதாரணமா ஒரு வெயில் ரொம்ப வேகம் இருக்குது, அந்த நிழல்களை போட்டு கொடுக்குறோம். எந்த காலம் எல்லாம் அந்த மக்கள் நின்று கொண்டு இருந்தாலும் அந்த நிழல் வந்து கொண்டே இருக்கும். அதே போன்ற தண்ணியில அது தண்ணிக்குண்டான ஏற்பாடு செஞ்சுக்கணும், அது வந்து நம்ம வந்து கொண்டே இருக்கும். ஒரு மரம் இருக்குது, மரம் தண்ணி வைக்கிறோம், அதுல இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துக்கும் பறவைகள் சாப்பிடுறது தான் அது வந்து கொண்டே இருக்கும். இப்படி சதகுதுல் ஜாரியா நம்மளால் எவ்வளவு முடியுமோ செய்து சொன்னால் மரணத்திற்கு பின்பும் நாம் எந்த அமர்வையும் செய்ய முடியாது. ஆனால் நாம் கவலை இருப்போம், ஆனால் நன்மை வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது சொன்னார்கள், உங்களுடைய புரோஜனமான இழிவு, நீங்கள் விட்டு செல்லக்கூடிய இழிவு வாழ்க்கையிலே எப்படியாவது சில மக்களுக்கு நாம் எந்த கல்வி நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோமோ கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த இழிவு தான் நம்ம அனைத்து நிலைமையிலே நமக்கு உயர்ந்த அந்தஸ்து தரும். உதாரணமா ஒரு குரான் ஓதி கொடுக்குறோம், அந்த குரான் ஓதுறாரு, சுதந்திர பாத்தியாவும் தெரிஞ்சிட்டாரு, குரான் ஓதி தெரிஞ்சிட்டாரு, நம்ம கற்றுக்கிட்டு சொன்னா வாழ்நாள் முழுக்க அவர் ஓதி கொண்டிருக்கும் காலங்கள்லாம் நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது குழந்தைகளே சாலிஹான குழந்தைகள் துஆ இருக்கின்றதே அல்லாஹ் அவர்கள் வந்து கொண்டே இருக்கும். குழந்தை விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்னுடைய குழந்தைகளை எப்படி போயிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு நாம் துன்யாவுடைய கல்வியை கொடுக்கறது தான் நம்ம ஆசைப்படுறோம், தவிர ஆசிரியர்களை கல்வி கொடுக்கறது ஆசைப்படுறதே இல்லை. துன்யாவுடைய கல்வியை கொடுத்த மக்களை தான் ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம். என்னுடைய மகன் டாக்டர் ஆயிட்டாரு, என்னுடைய மகன் இன்ஜினியரா இருக்கிறாரு, என்னுடைய மகன் வக்கீலா இருக்காரு சொல்றோம். என்ன யோசிக்காரு, உங்க பையனா நீங்க வந்து ஆலிமா மாப்பிள்ள படுத்திட்டு சொல்லுவாங்க. யோசிக்கணும். நம்ம மௌத்தா போனாக்கா நமக்கு ஜனாசா நம்ம புள்ளக்கு வைக்கணும், இதுதான் சிறப்பு. நாம் மன்னிக்கணும் சொன்னா நம்முடைய மரணத்திற்கு நம்முடைய பிள்ளை ஜனாசா வைக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளை தான் மகன் சாலிஹ், சாலிஹான குழந்தை. இன்னைக்கு வாழ்க்கையை எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் பார்க்கிறோம், நல்லா வளர்ந்துருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, ஆனா ஓத தெரியுறது இல்ல, ஓத தெரியாம இருக்காங்க. இவங்க ஓத தெரியாம இருக்காங்கன்னு சொன்னா அவங்க எப்படி அவங்க தாய் தகவலுக்கு துஆ செய்வாங்க சொல்ல பாருங்க. ஒரு யாசி ஓத தெரியல, ஒரு மாப்பிளைய ஓத தெரியல, ஒரு சூரா முழுக்க ஓத தெரியல, அப்படி எப்படி துஆ செய்வாங்க? ஒரு சுட்டு பாக்கியா தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப வலது சாலி, நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தையா மாற்ற வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் கடைசி மூத்தா போனாலும் குவைக்கு குழந்தையா மாற்றணும். இல்லையா அந்த குழந்தை காலையில் எதிர்த்து ஒரு துஆ ஓதணும், ஒரு யாசிக்கு ஒரு துஆ செய்யணும். யா அல்லாஹ் இவர்களுக்கு தாய் தகவலுக்கு அல்லாஹ் துஆ செய், அந்த மாதிரி குழந்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கி விட்டால் மரணத்துக்கு பின்பு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குழந்தைய அந்த மாதிரி துஆ செய்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் அதிகமாக சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவதற்கு உண்டான அமல்களை சொல்லித் தரவா என்று கேட்டார்கள். சொல்லிவிட்டு சஹாபாக்களை கேட்டார்கள், இன்று உங்களிலே யார் நோன்பு வைத்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது அபூ சித்தீக் ரலியல்லாஹு நான் நோன்பு வைத்தேன் சொன்னார். இந்த யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தது என்று கேட்டார்கள் சஹாபாக்களை. அப்பொழுதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து யார் சொல்லலாம் ஆனா நான் சொன்னாங்க. அதே போல இன்று உங்களிலே யார் ஏழைகளுக்கு உணவளித்தது என்று கேட்டாங்க. அப்பொழுதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எதிர்த்து நான் சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, யார் இந்த நாளையில யார் நோயாளி நலம் விசாரித்தது கேட்டாங்க. அப்பொழுதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு இடத்துல இந்த குணங்கள் ஒரே நாளில் இந்த 5 குணங்கள் இருக்குது என்று சொன்னால், ஒரு நாள் இந்த 5 விஷயத்தை செய்தார் சொன்னால் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகான விஷயம். நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றக்கூடிய முக்கியமான விஷயம், வாழ்க்கை நாம் செய்யணும். முதல்ல அதிகமா நோன்பு வைக்க பழகிக்கொள்ளணும். அதே போல எங்கேயாவது நம்முடைய சகோதரர் இறந்து விட்டாங்க, ஜனாதில் கலந்து கொள்ளணும். அதே போன்ற ஏழை மக்களை பார்த்தா உணவு கொடுக்கணும். அதே போல நோயாளியை பார்த்தா நல விசாரிக்கணும். இது போன்ற குணங்கள் சொன்னா நீங்கள் சொர்க்கம் சென்றீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வாழ்க்கையில தத்துவத்தை சொல்லியே அவளுக்கு கற்பித்தார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்சுரு அகாக்க வாலிமன் அவ் மதுலூமன், அநியாயம் செய்தவனுக்கும்
அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அன்சுருஹு இதா கான முதுலுமன் அபரைத் இதா கான ஸாலிமன் கைஃப அன்சுருஹு. அநீதம் செய்தவனுக்கு நாம் உதவி செய்யலாம், அது அநீதம் செய்யப்பட்டவருக்கு நாம் உதவி செய்யலாம். அநியாயம் செய்வதற்கு நாம் எப்படி உதவி செய்வது என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை அந்த அநியாயத்தில் இருந்து நீங்கள் தடுத்து விடுங்கள், அவர் அநியாயம் செய்வதை விட்டு நீங்கள் தடுங்கள் என்று சொன்னார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தன் வாழ்க்கையிலே அதிகமாக கற்பித்ததை எப்படி கொடுத்தார்கள், வாழ்க்கைகளை நடைமுறை சொல்லியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கற்பித்தார்கள் போன்ற ஹதீஸை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இது போன்ற அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பான ஒரு வாய்ப்பு, அதை நாம் பயன்படுத்தி அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி செஞ்சு அவங்க எப்படி எல்லாம் சஹாபாக்களை வளர்த்திருந்தார்கள் என்று நாம் தெரிந்து சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அதை பின்பற்றும் பொழுது நாம் ஒரு நல்ல சீதரிகளாக அல்லாஹ்வுக்கு வேத அந்தஸ்து பெற்ற மக்களாக மாறுவோம். அவர்களுடைய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم. يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، صلوات الله عليكم. أشرق البدر علينا واختفى منه البدور، مثل حسنك ما رأينا قط يا وجه السرور. أنت شمس أنت بدر أنت نور فوق نور، أنت إكسير وطالي أنت مصباح الصدور. يا حبيبي يا محمد يا عروس الخافقين، يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسعد يا كريم الوالدين، حوضك الصافي المبرد وردنا يوم النشور. أنت غفار الخطايا وذنوب الموبقات، أنت ستار المساوي ومقيل الحسرات. يا ولي الحسنات يا رفيع الدرجات، كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئات. عالم سر وأخفى مستجيب الدعوات، رب ارحمنا جميعا بجميع الصالحات. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. الفاتحة.